கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் முடிவின்படி போட்டியிடுவதற்கு அனுமதி தந்தால் போட்டியிடுங்க. சார், ஜெயலலிதா உங்களுடைய ஆசை இருக்கும் நம்புறீங்களா? வாங்க தலைவா, வாங்க. இல்ல, உங்களுடைய அரசியல் பயணத்துல சார், அரசியல் பயணத்துல இந்த முக்கியமான நாள் இந்த முடிவு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைகின்ற வரைக்கும் என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் விசுவாசம் இருக்க தொண்டனாகத்தான் இருந்தேன். இப்போவும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து நினைக்கிறீங்களா சார்? இப்போவும் அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவை எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா உங்களை நம்பி தென் மாவட்டங்களில் பல தொண்டர்கள் இருந்தாங்க. பல நேரங்களில் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு அகம்பாவும் ஆணவமும் சர்வாதிகாரமும் அதிமுகவை வழிநடத்துகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் வெறுப்போடு பொறுப்பில் இருக்கின்ற பழனிசாமி அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் மீதான எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய விலகலுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம். மக்களுடைய மிகப்பெரிய வெறுப்பை அவர் பெற்றிருக்கிறார். இனிமேல் அவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை நிலை கொண்டு செயலாற்ற முடியாத நிலை என்று ஏற்பட்டது. அமைச்சர்களை இடம் பெறுவீங்களா சார்? அந்த டிமாண்ட் வச்சிருக்கீங்களா? போட்டியிடுவது